திருச்சியில விஜய் பேசுற குரலை வேணா அடக்கலாம். 2026ல மக்கள் குரலை அடக்க முடியாது. பேசுறது எதுவும் கேட்கல, பாத்துட்டோம். இவ்வளவு பொறாமலாம் இருக்க கூடாதுங்க, பண்ணக்கூடாதுங்க, இவ்வளவு அநியாயம் பண்ணக்கூடாதுங்க. தலைவரை பேச விட்டு இப்படி கட் பண்ணது அவனால நாசமா போயிடுவோம், நல்லாவே இருக்க மாட்டானோ, அடுத்த ஆட்சி வரவே மாட்டானோ. பாரு எவ்வளவு அநியாயம் தர்ம பண்றானோ. அவர் என்ன திக்கிற சொத்தை என்ன தள்ளி வச்சாரு. அவனை நாசமா மல்லாந்து போவ, வாய்க்கடிச்ச போவ, வளர்ச்சி அசிங்கப்படுத்துறாங்க. அழுவே வருதுமா. அவர் எவ்வளவு தூரம் வராரு, யாரை பார்க்க வராரு, என்ன சொல்றாரு, அவனுக்கு என்ன திரும்ப நினைச்சாரு. ஆட்சி சரியில்லைனால வராரு. ஏன் இப்படி கொலையா இருக்கிறாங்க. மார்னிங்ல இருந்து நிக்கிறோம் சார். அவருக்கு ப்ராப்பரா ஒரு நல்ல பெரிய இடம் கொடுத்தாருன்னா இவ்வளோ க்ரௌட் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இவ்வளோ ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ க்ரௌட் வச்சுட்டு ஒரு தண்ணி வசதி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டோம் சார். ஃபர்ஸ்ட் டிஎம்கே சார், தேங்க்யூ, அவ்வளோதான். வேற ஏதோ பேசுற மாதிரி இல்லை. அவர் பேசுறது சுத்தமா கேட்கல. அவரை கிட்டக்கையே நாங்க பார்க்கவே முடியல. தளபதியை பார்க்கறதுக்காக தான் காலையில 8:30 மணில இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கும். ஆனா மத்த ஆட்சிக்காரங்க வரும்போது அவங்களுக்கெல்லாம் வழி பயந்துட்டாங்க. கரெக்டா கட் பண்ணி விட்டானுங்க. பயம் பயம் இந்த பயம் இருக்கணும். கரெக்டா கட் பண்றானுங்க. தலைவர் பார்த்து பயந்துட்டாங்கன்னு கண்டிப்பா 2026 திமுகவோட ஆட்சி அமைய போறது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். கூட்டணியும் வேண்டாம், கூட்டணி வேண்டாம், கூட்டணி இல்லாம தளபதி ஜெயிப்பாருங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தளபதி ஆட்சி திமுக ஆட்சி 2026ல அமைய போறது என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இவ்வளோ க்ரௌடு வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ ரூல்ஸ் போட்டுமே தளபதிக்காக கூட்டின கூட்டம் தான். 2026ல நம்ம தளபதியும் ஆட்சி அமைக்க போறாரு. எங்களோட ஓட்டு, எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாருமே டிவி கேக்குதான். திருச்சியில விஜய் பேசுற குரலை வேணா அடக்கலாம். 2026ல மக்கள் குரலை அடக்க முடியாது. மக்கள் குரலை அடக்க முடியாது. 2026 திருச்சிய கோட்டை கோட்டைன்னாரு, இடிச்சு தள்ளி விட்டானுங்க. சார் அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ சார். அழகா வந்தார் சார், அவர் அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க சார். இதெல்லாம் முடியாது. நாங்க முற்றிலும் டிவிக்கு தான் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பா இந்த 2020 எங்க இளைய தளபதி விஜய் மட்டும்தான். அதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது அவர் அங்கிருந்து வந்தவர், அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. ஆட்சி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படிங்க சார்? எப்பவுமே எங்க தளபதி தான் சார். நாங்க எல்லாரும் எங்க தளபதிக்கு ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பா இந்த தங்கை சொல்றேன் சார், அவருக்கு தங்கையா சொல்றேன் சார். அவங்க இங்க நேர்ல எங்களால பார்க்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா யூடியூப் லைவ் ஓடுது. நாங்க மறுபடியும் சாயங்காலம் கூட எடுத்து பார்க்கலாம். எல்லாரும் கவனிங்க, கண்டிப்பா கவனிச்சு 2026ல நம்ம தளபதி அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா அவரை நம்ம ஜெயிக்க வைக்கணும். 8:30 மணில இருந்து தம்பியை பார்க்கவே முடியல, விஜய் தம்பியப்பா. இப்பதான்ப்பா பார்த்து இங்க இருந்து பேசுற காலுக்கு உழுவுல, மைக்கு சுத்தரவா காயில உழுவுலப்பா. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 8:30 மணில இருந்து அவர் பேச்சுக்கு தான் நாங்க பார்க்க வந்தோம். அவரை பார்க்க முடியலப்பா. தேங்க்யூ. அன்றும் இன்றும் என்றும் தளபதி. அதெல்லாம் என்ன ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலைல இருந்து இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. காலையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு இருக்கேன் அவரை. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா பார்க்கணுன்னு இருந்தேன். பிறந்ததுலேருந்து தீவிரமான ரசிகர் தான், வெறித்தனமான ரசிகர். இப்போ கண்டிப்பாக பார்த்துட்டேன், எங்கள் தலைவனை பார்த்துட்டேன், என்னோட உயிரை பார்த்துட்டேன். இது போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். என்னோட உயிரை பார்த்துட்டேன், எது மேலே வேணும் வேண்டாம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் ஸ்பீச்சை கேட்க முடியல, அதனால கொஞ்சம் கஷ்டம், மன வருத்தமாக தான் இருக்குது. மித்தபடி அவரை பார்த்துட்டோம்ல, அது போதும் எங்களுக்கு, வேற ஒன்றும் கேட்க வேண்டாம். அவர் மாலை போட்டாங்க பாருங்க, மாலை போட்டாங்க அவரு, மாலை போட்டாங்க. மித்தர் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அவரை பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தலைவர் ஹாப்பியா இருக்காரு. ரொம்ப வருஷமா ரொம்ப 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 ஹாப்பியா இருக்காரு தலைவர். திருச்சி மக்களை அவர் மறக்க மாட்டார் என்னைக்குமே.